ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தேன்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பகுதி தேவனுடைய 7 ஆவிகள். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவருடைய 7 ஆவிகளை குறித்து நாம் வேதத்தில் குறிப்பிட்ட காரியங்களை பார்க்கலாம். முதலாவது மகிமையுள்ள ஆவி. இது 1 பேதுரு 4:14 ரெண்டாவது ஆலோசனையின் ஆவி. இது ஏசாயா 11 2 மூன்றாவது அறிவின் ஆவி. இதுவும் ஏசாயா 11 2 சொல்லப்படுகிறது. ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. இதுவும் எபேசியர் 1 சொல்லுகிறது. இன்னும் உணர்வை அருளும் ஆவி. இது ஏசாயா 11 2 ஆறாவது பலத்தின் ஆவி. இதுவும் ஏசாயா 11 2 ஏழாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. இது ஏசாயா 11 2 குணமாக ஆண்டவருடைய ஆவிகளை 7 ஆவிகளை குறித்து நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து இவைகளை வாசிப்போம். ஆண்டவர் தாமே ஆண்டவர் அவருக்கு சித்தமான ஆவியை நமக்கு அருளி அந்த ஆவியை நிமித்தம் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.